ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி உண்மையிலேயே நம்மளோட ஹீரோவுக்கு மட்டும் அது ஸ்வீட் மெமரிஸாக இருக்காது. நம்ம எல்லாருக்குமே உண்மையிலேயே ஸ்வீட் மெமரிஸாக தான் இருக்கும். என்னடா இது நல்லா போயிட்டு இருந்துச்சு ட்ராக்கு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் குமரன் கார் ஓட்டிகிட்டு வந்தது, இங்கே பேக் சீட்டில் வந்து படுத்து தூங்குனது விஜய், எல்லாம் ஸ்மூத்தாக போதே அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக டீ குடிக்கிற இடத்துல நம்மளோட காவேரி அதுதான் சொல்ல வேணான்னு சொல்கிறாங்களேம்மா, மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லணுமா, 8 மாதம் 7 மாதம்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டார் இந்த டைம் வந்து விஜய். அது நல்லாவே தெரிஞ்சுது. மூஞ்செல்லாம் மாறி போச்சு. திரும்ப திரும்ப அதையே சொல்கிறியே, என்னை விட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி அவரோட அந்த பதில் கேள்வி இருந்துச்சு. நம்ம காவேரியோட ஃபேஸை பார்த்துக்கிட்டு ரொம்பவே பாவமாக பார்த்துட்டு இருந்தார் காவேரி சொல்லும்போது. ஆனால் காவேரி வந்து எப்பயும் வந்து இதை சொல்லும்போது ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த டைம் இவங்களே வந்து அடிக்கடிக்கு வந்து இந்த வேர்டை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு விஜய். என்ன சொல்கிறது, அங்கே வீட்லேயும் சரி, காவேரி வந்து இங்கே வந்தா அப்படின்ன உடனே நம்ம ஏன் இவ்வளோ அவளை பிரிஞ்சு வந்ததில் வந்து ரொம்ப யோசிக்கிறோம், நம்மளை பிரிஞ்சு அவள் போனதில்லை அப்படின்ற மாதிரி அவரோட காதில் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பக்கம் 7 மாதம் அப்படின்ன உடனே 7 மாதத்தில் என்னை விட்டு காவேரி போயிடுவாளா அப்படின்ற ஒரு பயம், பதட்டம் அவரோட ஃபேஸில் நல்லாவே தெரிஞ்சுது. காவேரி சொல்கிறதுல அந்த கோபமும் நல்லாவே தெரிஞ்சுது. அந்த சாவியை நானே ஓட்டுறேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்ததில் அவர் ரொம்பவே உருன்னு வந்ததில் 2 பேருமே, அதாவது கங்காவும் சரி காவேரியும் சரி, விஜய் சோகமாக இருக்காரு அப்படின்ட்டு. ஆனாலும் அதுலேயும் வந்து இங்கே காவேரியோட அம்மா கிட்ட வந்து அவங்க தங்கச்சிங்கிட்ட ரொம்பவே நார்மலாக பேசிகிட்டு இருந்தது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுலேயும் எப்பயும் வந்து அத்தனை கூப்பிட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தா மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அத்தனை கூப்பிட்டு பேசினார். விஜய்கிட்ட நல்ல மாற்றம், ஆனால் காவேரி கிட்ட அந்த மாற்றம் வந்து பார்க்க முடியலை. கான்ட்ராக்ட் முடிஞ்சால் வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துகிட்ருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே ராகினியே இவங்களை சேர்க்குற வேலையை வந்து செஞ்சுருவாங்க அப்படின்னு தோணுது. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.